ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சாம்பார் சாதம் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்க அப்படின்னா 2 பச்சை மிளகாய் கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் தக்காளி ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோங்க. வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 2 வெங்காயம், அப்புறம் கருவேப்பிலை, பூண்டு வந்து ஒரு தேவையான அளவு ஒரு 4-8 பல் பூண்டு மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இப்படி கத்திரிக்காய், முருங்கைக்காய் இந்த மாதிரி எந்த காயினாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் இதுக்கு ஃப்ளேவர் பார்த்திங்க அப்படின்னா முருங்கைக்காய் இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டுக்கு நல்லாயிருக்கும். அப்புறம் கடுகு தேவையான அளவு நம்ம எடுத்துக்கலாம். அப்புறம் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், இது வந்து சாம்பார் பொடி. இது வீட்டிலே செஞ்ச சாம்பார் பொடி தான். நீங்கள் கடையில் வாங்குகிற சாம்பார் பொடினாலும் ஓகே தான். இது நான் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி ஒரு நாள் நான் போட்டுறேன் நான் வீடியோ. இந்த சாம்பார் பொடி இது வீட்டில் செஞ்சது. அடுத்தது இது பார்த்திங்க அப்படின்னா சீரகம், மிளகு, அப்புறம் துவரம்பருப்பு இருக்குது பார்த்திங்களா, துவரம்பருப்பு, தக்காளி ஒரு தக்காளி, அப்புறம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா ஒரு பருப்பு நல்லா வேக விட்டுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இது 1 டம்ளர் துவரம்பருப்புக்கு 2 டம்ளர் அரிசி. இதை ஊற வச்சாச்சு. இப்போ நம்ம எப்படி சாம்பார் சாதம் செய்யலாங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அகலமான பாத்திரத்தில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பாத்திரம் சூடானதும் நெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. அடுத்து கடுகு அரைக்கணும். ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். மிளகு ஜீரகம் 1 ஸ்பூன். மிளகு ஜீரகம் நுணுக்கினது 1 ஸ்பூன். லைட்டாக நுணுக்கணும், 1-2 லைட்டாக தான் நுணுக்கிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப பவுடரால் தேவையில்லை, 1-2 இருந்தால் போதும், குறன்னு இருந்தால் போதும். நல்லா வெடிக்குது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா பொரியணும். அப்புறம் பூண்டு கட் பண்ணி வச்சோம் இல்லையா, அது போட்டுடலாம். இது வெங்காயம், அடுத்தது பச்சை மிளகா. இது வெங்காயம் பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம்னாலும் போடலாம், சின்ன வெங்காயம் போடலாம். சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் இப்போ சின்ன வெங்காயம் இல்லைனால பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணுறோம். சின்ன வெங்காயம் இருந்தது அப்படின்னா ஒரு 150 கிராம் எடுத்துக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா கிறிஸ்பியாக ஆனதுக்கப்புறம், பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் தக்காளி போட்டுடலாம். அப்புறம் இப்போ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்கிற காயெல்லாம் இதில் போட்டு வச்சிடலாம். எந்த காய் வேணாலும் போடலாம் உங்களுக்கு. நாங்கள் இப்போ எங்கள் வீட்டில் வச்சது கத்திரிக்காய், முருங்கைக்காய், அவரைக்காய் இருந்துச்சு, ஸோ அதையும் கட் பண்ணி போட்டேன். ஆனால் இதில் முருங்கைக்காய் போட்டிங்கன்னா சாம்பார் சாதத்தில் வந்து ஹைலைட் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு டேஸ்ட்டு.
மஞ்சள் தூள் ஒரு சிட்டிகை போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் வந்து ஒரு 3/4 கரண்டி போட்டுக்கோங்க. சாம்பார் தூள் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கரண்டி போட்டுக்கோங்க. நல்லா காயெலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வணங்கினதுக்கப்புறம் அரிசி நம்ம ஊற வச்சோம் இல்லையா, அது இப்போ போட்டுக்கலாம். அரிசி மட்டும் போட்டுருக்கு, பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம அரிசி காயெல்லாம் போட்டு தண்ணி ஊற்றி நம்ம ஃபஸ்ட்டு வேக வச்சிடலாம். ஒரு 1/2 வேக்காடு அளவுக்கு வந்து வெந்ததுக்கு அப்புறமா நம்ம பருப்பு சேர்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேவையான அளவு இந்த டைம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. 2 டம்ளர் அரிசி, 1 டம்ளர் பருப்பு. இப்போ 6 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். குக்கராக இருந்தால் நம்ம வந்து குக்கர் விசில் விடுற மாதிரி இருந்ததுன்னா நம்ம 6 டம்ளர் அளவாக வச்சா போதும். இது நாங்கள் வந்து மூடி போட்டு நாங்கள் தம்லேயே தான் வேக விடுவோம். ஸோ அதுக்காக ஒரு டம்ளர் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கோங்க. 7 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு 1/2 வேக்காடு வெந்த பிறகு பருப்பு ஊற்றணும். அவ்வளோதான், நான் மூடி வச்சிருவா. இப்போ மூடி வச்சிருங்க. இப்போ நம்ம மூடி போட்டு நல்லா மூடி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ நம்ம சாதம் வந்து நல்லா வந்து கொதிச்சிட்ருக்கு. இந்த மாதிரி ஒரு 1/2 வேக்காடு அளவுக்கு நமக்கு வந்து வெந்துச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து பருப்பு எடுத்து ஊற்றிடலாம். நம்ம வேக வச்ச பருப்பு எடுத்து நம்ம ஊற்றிடலாம். இந்த டைமில் ஊற்றினா தான் உங்களுக்கு அது நல்லா குழகுழன்னு உங்களுக்கு சாம்பார் சாதம் டேஸ்ட்டாக கிடைக்கும். இப்போ வந்து பருப்பில் வந்து கொஞ்சோண்டு தண்ணி, ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து ஊற்றி மீதி எடுத்து அதில் ஊற்றிட்டிங்க அப்படின்னா கொஞ்ச நேரம் நல்லா கொதி வரட்டும். கொதி வந்தோடனே ஃப்ரெண்ட்ஸ், சாம்பார் சாதம், டேஸ்டான சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொதி வந்துட்டுருக்கு.
சாம்பார் சாதம். சிம்மிலே வச்சுக்கோங்க. சிம்மிலே வச்சு அப்பப்போ கிண்டி விட்டுட்டே இருக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு நல்லா கிண்டி விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா அடி பிடிக்காமல் இருக்கும் உங்களுக்கு. மூடி வச்சிரு.